குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பாருங்கள் இதில் ஷார்ட்ஸில் ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் அனுப்பியிருப்பேன் சரியாப்பா. அதோட கண்டினியூஷன்ஸ் இதில் வந்து பாருங்கள், அந்த கொஷினோட ஆன்சரை ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பாருங்களேன், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் 2 மார்க்ஸாக ஒரு வீடியோஸ் போடுவேன், அப்புறம் 5 மார்க்ஸ். டைமிங் வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே கொடுக்க முடியாது, அது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா அப்லோட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு எவ்வளோ சம்ஸ் வருதோ அவ்வளோதான் நான் எடுப்பேன் சரிங்களா. பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 15th தான் 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ். லெட் A ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துட்டாங்க அண்ட் B ஈக்குவல் டு எக்ஸஸ் டு எக்ஸஸ் ப்ரைம் நம்பர் லெஸ் than 10. ஸோ நமக்கு தெரியும் எக்ஸஸ் டு எக்ஸை ப்ரைம் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியுமா இல்லையாப்பா. ஸோ நமக்கு A கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு A ஈக்குவல் டு 1 2 3. ஸோ B எக்ஸஸ் ப்ரைம் நம்பர் சொல்லிட்டாங்க. ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும்லப்பா, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ 2 3 5 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, A கிராஸ் B கேட்டிருக்காங்க. ஸோ A கிராஸ்னா 1 2 1 3 1 5 1 7 இப்படி கிராஸ் பண்ணி போடுறது. அடுத்து என்னது 2 2 2 3 2 5 2 7. அடுத்து 3 1 3 2 3 3 3 7. இதுதான் A கிராஸ் B. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B கிராஸ் A கேட்டிருக்காங்க. அப்போ B ஃபஸ்ட்டு 2 3 5 7 கிராஸ் 1 2 3. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணுவாக்கும் 2 1 2 2 2 3. அடுத்து 3 1 3 2 3 3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 5 1 5 2 5 3. 7 1 7 2 7 3. அதுதான் 16th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட் A ஈக்குவல் டு 1 2 3 4 Y ஈக்குவல் டு 2 4 6 8 10 சரிங்களா. R ஈக்குவல் டு 1 2 2 4 3 6 4 8. ஸோ தட் R இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபைண்ட் இட்ஸ் டொமைன் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். R இஸ் அ ஃபங்க்ஷன் ஆன் முதல் கேட்குறாங்க. எஸ் R இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் பாருங்கள் இதில் X வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குது 1 2 3 4. அடுத்து Y வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 4 6 8 10. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கா. எஸ் இட் இஸ் அ ப்ரெசன்ட். So it is a function because each element have a different images. So it is a function. இது function சொல்லியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைனா என்னது, ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே டொமைன். டொமைன் என்னது 1 2 3 4 டொமைன். அடுத்து என்னது ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்னது, இதில் எது வந்து மார்க்குள்ளே வருதோ அதுதான் ரேஞ்ச், அதாவது 2 4 6 8. கோ டொமைன் அப்படின்னா இதில் என்னென்ன பாட்டெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இதில் இருக்கிறது எல்லாமே 2 4 6 8 10 சேர்ந்து வர்றது தான் கோ டொமைன். ஸோ டொமைன் கோ டொமைன் ரேஞ்ச் மூணுமே எடுத்து எழுதியாச்சு. ஓகேவாப்பா. ஃபைண்ட் K if f of f K ஈக்குவல் டு 5 சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம f of f என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ f of K ஈக்குவல் டு 2k minus 1 அதாவது இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா. இப்போது இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4k minus 2k minus 1 ஈக்குவல் டு 5 சொல்லிட்டாங்க சரிங்களா. 2 2s are 4k minus 2 minus 1. ஸோ 4k minus 3 ஈக்குவல் டு 5. ஸோ 4k ஈக்குவல் டு 5 plus 3. So 4k equal to 8. So k equal to 8 by 4. Cancel பண்ணா 2. So k equal to 2. இதான் இதோட ஆன்சர். இதில் வந்து பாருங்கம்மா, so that the square of an odd integer is of the form of 4q plus 1 for the some integer q. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருடா. ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜரை வச்சு 4q plus 1 வச்சு அந்த ஃபார்மெட்டில் q-ஓட வேல்யூ ஒரு இன்டீஜர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். let x is any odd integer. இப்போ x நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களப்போ, ஸோ x ஈக்குவல் டு 2k plus 1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அவன் ஸ்கொயர் கொடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து 2k plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். இது ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 4k ஸ்கொயர்டு ப்ளஸ் 4k plus 1 இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4kவை காமன் எடுத்துமாக்கும் k plus 1 plus 1 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பாருங்களேன் இந்த பாட்டு 4q plus 1 மாதிரி இருக்கா. அப்போ நம்மளோட q-ஓட வேல்யூ என்னது, k into k plus 1. இதுதான் சம் இன்டீஜர். இதான் என்னது சம் இன்டீஜர் ஆஃப் இன்டீஜர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா.